காந்திமதியோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக குமார்ட்ட கறி விருந்துக்கு வந்து ரெடி பண்ண சொல்கிறான் முத்துவேல். ஸோ ஆனால் கோவிலுக்கு வந்து அவங்க பிளான் பண்ண மாதிரி வந்து சாப்பாடு வராதனால இதனால ஃபங்க்ஷனில் வந்திருந்த எல்லாருமே வந்து டிஸ்சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத சம்பவம் ஒன்று நடக்க போகுது. கோயிலில் வந்து சொந்தக்காரங்க முன்னாடி அவமானப்பட்ட கோவத்தினால குமார் ஓங்கி முத்துவேல் வந்து அறிஞ்சிடறாரு. காந்திமதியோட பர்த்டே ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா கதிர் அதிகாரம் செஞ்சுட்டு இருக்கான். பாட்டி ஆசைப்பட்ட மாதிரியே 2 ஃபோட்டோ ஆல்பம் வந்து கொடுத்து இன்ப அதிர்ச்சி வந்து கொடுக்குறான். இதனால கடுப்பாகிற சக்திவேல் வந்து பாண்டியன் ஃபேமிலியோட காந்திமதி இருக்கிற மாதிரி ஃபோட்டோ ஆல்பம் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்ட்டு மகன்ட்ட வந்து சொல்லிடுறாரு. இது யாருமே வந்து கவனிக்காத நேரத்தில் தான் அதை வந்து குமார் வந்து எடுக்க பார்க்குறான். அப்போ சரவணன் வந்து கரெக்டாக வந்து என்னடா பண்ணுற அப்படின்னு வந்து கேட்குறான். பத்திரமா எடுத்து வைக்கலாம் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு வந்து குமார் வந்து சமாளிக்கிறான். அப்போ அவன்கிட்ட நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், பேசாமல் போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவனை விரட்டி விட்டுறான். ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனில் இருக்கிற சிரிப்பு எல்லாமே கண்ணீரை வந்து மாறிடுச்சு. ஸோ அம்மா காந்திமதியோட ஆசை வந்து நிறைவேறணும்னு நினச்ச பாண்டியன் ஃபேமிலி. ஆனால் அந்த நாளில் பார்த்தீங்கன்னா அவமானம், அடிதடி, கோவம் இப்படி தான் வந்து இருந்துச்சு. ஸோ என்ன நடந்துச்சு, இப்போ அங்கே வந்து ரிலேஷன்ஸ்க்கு வந்து எப்படி வந்து ஃபுட் அரேஞ்ச் பண்ண போகிறாங்க, சக்திவேல் சொன்ன மாதிரி வந்து குமார் வந்து செய்வானா இல்லை என்னென்ன பண்ண போகிறான் அப்படின்றத வாங்க டீட்டெயில்டாக பார்க்கலாம். காந்திமதியோட பர்த்டே ஃபங்க்ஷனில் வந்து எல்லாருமே வந்து வெயிட் பண்ணனா அந்த நாள் வந்து வந்துருச்சு. ஸோ முத்துவேல் வந்து மனசில் ஒரு பேராசை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவோட பிறந்த நாளில் எல்லாருமே வந்து சந்தோஷமாக சாப்பிடணும், ஒரு ராயலான லஞ்ச் இருக்கணும் அப்படின்றத நினச்சி அதுக்காக குமாரை கூப்பிட்டு நீயே ஒழுங்காக வந்து மேனேஜ் பண்ணு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. கறி விருந்து ரெடி பண்ணு அப்படின்னு வந்து கிளியர் கட்டாக வந்து சொல்கிறாரு. ஆனால் அது எல்லாமே வந்து பிளான் பண்ண மாதிரியே நடக்கவே இல்லை. கோயிலில் வந்து எல்லாருமே வந்து உட்காந்துருக்காங்க, சொந்தக்காரங்க, பக்கத்து குடும்பம், இப்படி எல்லாருமே எதிர்பார்ப்போடு இப்போ சாப்பாடு வந்துடும் அப்படின்னு சாப்பிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நேரம் போயிட்டே இருக்கிறத தவிர அங்கே சாப்பாடு வரவே இல்லை. பசங்க எல்லாருமே வந்து சொந்தக்காரங்கள்ட்ட வந்து பிஸியாக வந்து பேசிட்டு இருக்கிற நிலையில தான் மக கோமதியோட தனியாக போய் காந்திமதி வந்து பேசுகிறாங்க. அப்போ அம்மாவுக்கு வந்து அந்த பேச்சு பார்த்தீங்கன்னா ஒரு புது உயிர் வந்த மாதிரி வந்து இருக்குது. எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்காங்க. இதுதான் எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ கோமதி வந்து அவங்க கையை பிடிச்சி அம்மா நீயே தான் இந்த குடும்பத்தோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லும்போது காந்திமதியோட கண்ணில் இருந்து கண்ணீர் வருது. ஆனால் அது வேதனைனால வரல, அது பியோர் லவ் டியர்ஸ் தான். ஸோ 2 பேருமே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கும்போது ஒரு நெகிழ்ச்சியோடு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் விருந்துக்கு வந்து டைம் ஆச்சு, எல்லாருமே வந்து சாப்பிட போகலாம் அப்படின்னு முத்துவேல் வந்து கூப்பிட்றாரு. அப்போ சக்தி என்ன சொல்கிறாருன்னா, நம்ம சொந்தக்காரங்க மட்டும் வாங்கப்பா அப்படின்னு பாண்டியன் ஃபேமிலி கேட்குற மாதிரி வந்து சொல்கிறாரு. அங்கே போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சாப்பாடு இன்னுமே வராமல் இருக்கிறத பார்த்து குமார்ட்ட எங்கடா சாப்பாடு அப்படின்னு வந்து கேட்குறாரு. அவனும் வந்து குழப்பத்தில் வந்து முழிக்கிறான். இவ்வளோ பெரிய குடும்பம்னு சொல்லிக்கிட்டு பேசிக்கான விஷயமே ஹேண்டில் பண்ண முடியல போல அப்படின்னு அங்கே வந்தவர் இந்த மாதிரி வந்து பேசுறாரு. இந்த வார்த்தையை முத்துவேல் வந்து கேட்டுறாரு. கேட்ட உடனே அவரோட ஃபேஸ் வந்து மெதுவாக வந்து செவந்து போயிடுது. கோவத்தாலியா இல்லை அவமானத்தாலியா அப்படின்றது தெரியல. அந்த சின்ன அவமானம் வந்து அவருக்கு வந்து பெரிய தீயா வந்து எரிஞ்ச மாதிரி வந்து இருக்குது. அப்போ வண்டியில் வந்து சாப்பாடு அவர் வந்து நிம்மதியாகிறாங்க. அந்த சாப்பாடை வந்து இறக்கி வச்சு பார்க்கும்போது புளி சாதமும் தயிர் சாதமும் அதில் வந்து இருக்குது. அதை பார்த்து ஷாக் ஆகிறாரு சக்திவேல். கரிசோறு எங்கடா அப்படின்னு வந்து கேட்குறாரு. இப்போ அங்கே வர பாண்டியன் ஃபேமிலி என்ன சொல்றாங்கன்னா, சொன்ன நேரத்துக்கு வந்துட்டீங்களே டிரைவர்கிட்ட அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே முத்து சக்தி 2 பேருமே குமாரம் வந்து முறைச்சு பார்க்குறாங்க. அவன் உடனே சமையல்காரருக்கு வந்து ஃபோன் பண்ணுறான். ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, நான் தான் இங்கே ஒரு டெத் ஆயிடுச்சு சொன்னேன் தம்பி, உங்ககிட்ட ஒரு நம்பர் கொடுத்து பேச சொன்னேன்ல அப்படின்னு வந்து கேட்குறாரு. அப்போ தான் வந்து குமாருக்கே அவர்கிட்ட பேச மறந்துட்டோம் அப்படின்றது ஞாபகமே வருது. இந்த விஷயத்தை கேட்ட உடனே முத்துவேல் வந்து பலார்னு வந்து அறிஞ்சிடுறாரு. அந்த ஸ்லாப் சத்தம் பார்த்தீங்கன்னா கோயில் ஃபுல்லாக வந்து எக்கோ மாதிரி வந்து கேட்டுச்சு. சரவணன், கதிர், கோமதி எல்லாருமே வந்து அப்படியே வந்து ஷாக் ஆயிட்டாங்க. சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா டெட் சைலன்ஸில் வந்து இருக்காங்க. எல்லாரும் முன்னாடியுமே இப்படி அசிங்கப்படுத்திட்டே அப்படின்னு வந்து கோவப்படுறான். அப்போ சக்தியும் அடிங்கண்ணா அந்த பிரதேசி பயில அப்படின்னு சொன்ன உடனே ஆத்திரம் அடைகிறான். அந்த கோபம், அந்த அவமானம், அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து டென்ஷன் நிறைஞ்சிருக்கு. அப்போ சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து திட்டிட்டு அங்கேருந்து கிளம்ப ரெடியாக இருக்காங்க. அப்போ கதிர் வந்து இடையில புகுந்து பாட்டி பிறந்த நாளுக்கு என் அப்பா வந்து அன்னதானம் வந்து ரெடி பண்ணியிருக்காரு, யாருமே வந்து சாப்பிடாம போக வேண்டாம் வாங்க அப்படின்னு வந்து கூப்பிட்றான். அதுக்கப்புறம் பாண்டியனும் எல்லாருமே வந்து சாப்பிட கூப்பிடுறாரு. சொந்தக்காரங்களுக்கு எதுக்கடா நீ போடுற சாப்பாடை வந்து சாப்பிடணும் அப்படின்னு வந்து கேட்குறாரு. அதெல்லாமே யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. உடனே கோமதி இடையில புகுந்து அவங்க உனக்கு மட்டும் தான் சொந்தக்காரங்க கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து சாப்பிட கூப்பிடுறான். அதுக்கப்புறம் எல்லாருமே பாண்டியனோட விருந்து சாப்பாடை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. கோமதியும் அம்மா காந்திமதியும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறா. இது எல்லாமே பார்த்த முத்துவேல் சக்தி 2 பேரும் வந்து செம்ம கோவத்தில் இருந்திருக்காங்க. அப்போ பாண்டியன் வந்து என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, கோயில் அன்னதானமா நினைச்சு எல்லாருமே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களையும் வந்து கூப்பிடுறாரு. ஆனால் 2 பேருமே வீரப்பா அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. அந்த சீனை வந்து நம்ம பார்க்கும்போது மகிழ்ச்சியும் வேதனையும் கலந்த கிளைமேக்ஸ் மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஒரு பக்கம் பாட்டியோட ஹாப்பினஸ், இன்னொரு பக்கம் முத்துவேல் சக்திவேலோட கோபம். அந்த கான்ட்ராஸ்ட் தான் இன்னைக்கு எபிசோட சோ பவர்ஃபுல்லாக வந்து முடிஞ்சிருக்கு. ஒரு பர்த்டேன்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ் தான் இருக்கும், ஆனால் சில நேரம் வந்து கண்ணீரை வந்து மாறும். அதுதான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஃபேமிலியோட உண்மையான வாழ்க்கையில் அப்படின்னு வந்து சொல்லலாம். காந்திமதி இன்னும் ஹாப்பியாக இருந்தாலுமே அவங்களோட பசங்க மத்தியில் பார்த்தீங்கன்னா பிளவு வந்து ஆழமாயிட்டே வருது. ஆனால் அவள் பிள்ளைங்களை வந்து ஒருத்தர் வந்து காயப்படுத்திக்கிறாங்கன்னா அது எவ்வளோ வேதனையாக இருக்கும்னு தெரியுமா? ஒரு குடும்பத்தோட பெருமையை வந்து குறைஞ்சு போன நாள் தான் இது. முத்துவேல் அரைஞ்ச அந்த ஒரு ஸ்லாப்புக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை நீங்கள் கேட்டால் மனசே வந்து கலங்கிடும். அடுத்த எபிசோடில் இந்த பிளவை வந்து யார் சரி பண்ண போகிறாங்க, இல்லை இந்த பிளவு வந்து இன்னும் பெரிய சண்டையாக வந்து மாறுமா அப்படின்னு தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன்ட். இந்த உண்மையான குடும்ப உணர்ச்சி உங்கள் மனசு வந்து டச் பண்ணுச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ல உங்களோட கருத்துக்களை வந்து சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அடுத்த எபிசோடில் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.